ஹலோ மக்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? இந்த மழை காலத்துக்கு காரசாரமாக ஒரு சிக்கன் கிரேவி தான் இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோம். நீங்கள் காரம் சாப்பிட்றவங்களா இருந்தால் கண்டிப்பாக இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சரி வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் காஞ்சதும் 1 டீஸ்பூன் சோம்பு, கூடவே கொஞ்சம் பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம். அது அரை டீஸ்பூனோ 1 டீஸ்பூனோ நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா மிளகா நிறைய ஆட் பண்ணுறதுனால கொஞ்சம் பார்த்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. மீடியம் சைஸ் வெங்காயம் 5 வெங்காயம் கொஞ்சம் லைட்டாக வதங்கினோன்னா கருவேப்பிலை ஒரு குத்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மெயின் இன்க்ரீடியன்ட்டு இதுதான். வரமிளகா பார்த்தீங்கன்னா ஒரு 15 ஆட் பண்ணிக்கலாம். விதையோடு ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் நல்லா கிளறி விட்டு இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயமும் மிளகாவும் வதங்கிறதுக்கு நம்ம கொஞ்சம் லைட்டாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா கலர் மாறினதும் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்லேயே ஆட் பண்ணால் அடிப்பிடிக்கும், அதனால் வெங்காயம் கொஞ்சம் கலர் மாறினோடனே ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை கொஞ்சம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொஞ்சம் நல்லா வதக்கிட்டு கழுவி வச்ச சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது 1/2 kg சிக்கன் பார்த்தீங்கன்னா மஞ்சள் போட்டு ஒரு 3-4 தடவை கழுவி வச்சாச்சு. 1/2 kg சிக்கன். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு 2 கிண்டி விட்டுட்டு மிளகாத்தூள் ஆட் பண்ணுறோம். மிளகாத்தூள் பார்த்தீங்கன்னா வெறும் தனியாவும் மிளகாவும் சேர்ந்து மிளகாத்தூள். இது வேறு பருப்பு போட்டு மிளகாத்தூள் இல்லை, தனியா மிளகா மட்டும் போட்டிருக்கு இந்த மிளகாத்தூளில். மஞ்சள் 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணி, உப்பு தேவையான அளவு, கரம் மசாலா 1/2 டீஸ்பூன். இப்போ நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம குழம்பு மாரி செய்ய போகிறது இல்லை, சுக்கா மாரி தான் செய்ய போகிறோம். சிக்கன்லேருந்து வேறு கொஞ்சம் தண்ணி மாரி வரும். ஸோ பார்த்து கொஞ்சோண்டு ஊற்றிக்கலாம். இப்போ கொஞ்சம் நல்லா கிண்டி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு ஒரு 20 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சிக்கன்லேருந்தே கொஞ்சம் தண்ணி வந்திருக்கு, தண்ணியில் கொழுப்பு மாதிரி வந்திருக்கு. வாசனை பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்குது. உப்பு காரம்லாம் இப்போயே செக் பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா செம காரமாக இருக்குங்க, சூப்பராக இருக்கும். அதாவது சாப்பிடக்கூடிய காரமாக தான் இருக்கும். நாங்கள் எங்கள் ஃபேமிலியில் எல்லாமே நல்லா ஸ்பைசி சாப்பிடுவோம். எங்கள் அப்பா வேறு ஆல்ரெடி ஓல்டு மங்கை வச்சுட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலாக எங்கள் அம்மா எங்கள் அப்பாவுக்கோசரம் செஞ்சிட்ருக்காங்க. இப்போ கொஞ்சோண்டு கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை ஆட் பண்ணதுக்கப்புறம் திருப்பி ஒரு 10 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சிடலாம். லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கறி வெந்துச்சுன்னா அவ்வளோதான், ரெடி, நம்மளோட கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இதை ஒயிட் ரைஸில் போட்டு சாப்பிட்டிங்கன்னா சும்மா அந்த மாதிரி இருக்கும், வேறு லெவலில் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இப்போ அந்த வெள்ளை சாப்பாட்டில் போட்டு சுட சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்க, வேறு மாதிரி இருக்கும். அந்த மலைக்கே காரமாக சாப்பிட்றீங்களா இருந்தால் கண்டிப்பாக இதைமாரி ட்ரை பண்ணுங்கள். மசாலா ஃப்ளேவர்லாம் நல்லா சிக்கனில் இறங்கியிருக்கு. ஒயிட் ரைஸில் மெசஞ்சு சாப்பிடும்போது சூப்பராக இருந்தது. நீங்கள் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள். காரம் நீங்கள் கம்மியாக சாப்பிட்றீங்களா இருந்தால் கொஞ்சம் மிளகா கம்மி பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். சரி, அடுத்து ஒரு நல்ல டிஷ்ஷில் நம்ம சந்திப்போம்.